மழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1,00,000 ஏக்கர் நெற்பயிர் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அறுவடை செய்த நெல்லை விற்க முடியாமல் விவசாயிகள் அவதிப்படுகின்றனர். வடகிழக்கு பருவமழையால் கெலவரப்பள்ளி, கிருஷ்ணகிரி அணைகளும் ஏரிகளும் நிரம்பியதால் அதிக அளவு உபரி நீர் வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக அவற்றின் கரையோரம் உள்ள விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன. சுமார் 1,00,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் முதல் போக சாகுபடியை முற்றிலும் இழந்துவிட்டதாக விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். அடை மழை 25 நாள் தொடர்ந்து மழை பெய்ததனால் அறுவடை செய்ய முடியாமல் நெல் கதிர்கள் பூரா முளைச்சி விட்டு முளை அறுக்க முடியாமல் எல்லாம் விவசாய நிலத்திலே நாசமாகி போச்சு. தற்போது இதை ஈடுகட்டுறதுக்காக அரசாங்கம் மாவட்டத்துக்கு முழுவதுமே 90 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்கன்றது போதுமானதல்ல. ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் செலவு பண்ணி இந்த விவசாயம் பண்ணோம். இன்றைக்கி ஒன்றுமே எங்களுக்கு வரலை. ஏக்கராவுக்கு 30 மூட்டை கிடைக்க வேண்டிய நெல் இப்போது எங்களுக்கு 10 மூட்டை கூட கிடைக்கல. நாங்கள் நகை கடன் அடகு வச்சு தான் நாங்கள் விவசாயத்துக்கு 30,000 ரூபாய் செலவு பண்ணி செஞ்சோம். பூராமே போயிடுறதுனால இப்போ வங்கியும் கடனும் கட்ட முடியல. அதனால் எங்களுக்கு இப்போ நெல்லுடைய அறுவடையும் இல்லாதனால இந்த அரசாங்கம் ஏதாவது எங்களுக்கு இழப்பீடு தரணும். கிருஷ்ணகிரியில் சாகுபடி செய்த நெற்பயிர் தண்ணீரில் மூழ்கியதாக விவசாயிகள் கவலையோடு இருக்க, ஈரோடு மாவட்டம் தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை பகுதிகளில் அறுவடை செய்த நெல்லை காசாக்க முடியாமல் விவசாயிகள் தவிக்கின்றனர். கூகலூர், புதுக்கரைப்புதூர் உள்ளிட்ட அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை கொள்முதல் செய்ய கடந்த ஒரு வாரமாக அரசு அதிகாரிகள் வரவில்லை என்பது அவர்களது புகார். நாங்கள் 23ஆம் தேதி கொண்டு போட்டோங்க. அந்த அன்னைக்கு டெண்டர் இருந்தது. அந்த அன்னைக்கு எடுக்கல. அடுத்த நாள் எடுப்பாங்கன்னு பார்த்தா அடுத்த நாள் கவர்மெண்ட் லீவுன்னு சொல்லி 4 நாள் லீவுன்ட்டாங்க. இப்போ 4 நாள் இனி திங்கக்கிழமை தான் எடுப்புங்கிறாங்க. நெல் பூரா கொஞ்சம் இதாக இருக்குது. அது கெட்டு போகிற சூழ்நிலையில் இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாம் எடுத்து கீழே எல்லாம் உணர்த்திட்டு இருக்கிறோங்க. கொள்முதலை பண்ணுறதும் இல்லை. அதை எடுக்கிறேங்கிறாங்க. அப்புறம் இப்படியே தவிர்த்துட்டே போயிட்டு இருக்குது. 7 நாள் ஆகிப்போச்சு. இன்னும் நெல் எடுக்க கிடையாதுங்க. இது வரைக்கும் ஒரு நெல் கூட ஒரு விவசாயிட்டு கூட இட போடல. இதில் எங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகிட்டு இருக்குது. நெல் அவிஞ்சு போயிடுது. குட்டுக்கு சேர்த்து வச்சுருக்க நெல்லெல்லாம் கருப்பாகிடுது. மறுக்கா மேலே காயிற நெல் பூரா கட்டு விட்டு போயிடுது, உடஞ்சிருது நெல். மறுக்கா நாங்கள் அடுத்த வியாபாரிக்கு கொண்டு போகிறதுக்கு வழி இல்லை. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரபாகரிடம் கேட்டபோது, தொடர் அரசு விடுமுறை காரணமாக நெல் கொள்முதலில் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் என்றார். விவசாயிகளின் கோரிக்கை தமது கவனத்திற்கு வரவில்லை என்றாலும் விரைந்து செயல்பட்டு உடனடியாக நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.